மாநாட்டில் கூப்பிடும் போதும் என்ன ஆச்சுன்னா இதே ப்ராப்ளம் தான் இருந்துச்சு. அப்போது நான் வந்து இளையராஜா சார் ஷோவில் வந்து இப்போ பாடிட்டுருக்கோம். ஸோ அந்த டீமில் இருக்கனால நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவருக்கு தான். எதாக இருந்தாலும் அந்த டேட் எல்லாம் அவர் கொடுத்துட்டு தான் மற்ற டேட்ஸ் எல்லாம் பிரிப்போம் நாங்கள். ஸோ அப்போவும் மாநாட்டில் பண்ணும்போதும் திருப்பியும் இதே பிரச்சனை ஆச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா நான் ராஜா சார் ஷோக்கும் போகல. லாஸ்ட் மினிட்ல அது எனக்கு போக முடியல. அப்ப இங்கேயும் வந்து வேற யாரோ போட்டுட்டாங்க. அப்ப வந்து வட போச்சு. அப்ப வந்து சொன்னேன், டே மச்சி அது இல்ல போடா, அது யாரோ போட்டோம்டா, தெலுங்கு ஆர்டிஸ்ட் யாரோ போட்டோம், வீடு பரவாயில்ல, அடுத்து எதாவது பார்த்துக்கலாம். சிவாவோட ஒரு படம் ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி இருக்குது, சிவகார்த்திகேயனோட. அதுவும் உங்க ஊர் பக்கத்துல தான் செய்யறோம், ஆஸ்திரேலியால தான் செய்யற மாதிரி இருக்கு, நீ அங்கிருந்து வந்துரு அப்படிலாம் அப்படி சொல்லி முடிச்சாச்சு. ஸோ கோட் அனௌன்ஸ் பண்ணும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி கோட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கியா விஜய், இது நானும் நடிச்சு இவ்வளோ நாள் ஆச்சு, வேணா ட்ரை பண்ணி பாடுறேன். இல்லைடா எல்லா கேரக்டரும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, ஏன்னா மெயின் கேரக்டர்ஸ் எல்லாமே நாங்கள் ஒரு மாதிரி ஒரு பிளான் போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுடான்னு சொல்லிட்டான். சரி ஓகே இதுவும் இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் ஒரு 2 வீக்ஸ் அப்படியே விட்டு அப்புறம் திடீர்னு அவனே ஃபோன் பண்ணி சொன்னான், அந்த மாதிரி இல்லைடா ஒரு ரோல் இருக்குது நீ பண்ணு, ஆனால் வந்து ஃபுல்லாக இருக்காது, ஆனால் நீ படத்தில் தெரியுவ, ஆனால் வந்து நீ நினைக்கிற மாதிரி ஒரு திருப்பாச்சிலையோ இல்லை யூத்லையோ நீ பண்ண விஜய்க்கு ஆப்போசிட்டாக டேரெக்டாக நீ வந்து வில்லனா பண்ண மாதிரி இதில் பெருசாக இருக்காதரா, அது சொல்லிடுறேன் அப்படி. சரிடா பரவாயில்ல, உன் படம் விஜயோட பண்ணுறோம், படம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஒத்துக்கிட்டேன்.